ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் சிவ புண்ணிய பேறு என்ற தலைப்பில் 3வது பாடலில் குளத்திலே சமய குழியிலே நரக குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கி ஏமாந்து நிற்கின்றனர். நிற்க நான் உவந்து வளத்திலே நினது வசத்திலே நின்றேன். என் உளமெனும் அம்பலத்திலே நின்றாய், எனக்கிது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே என நம் பெருமான் பாடலை பதிவு செய்கின்றார். குலத்திலே நற்குடி பிறப்பு. குடி உயர்குலம், ஜாதி, இனம், குழு, கூட்டம். திருவள்ளுவர் தேவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன் கூட்டம் கூட்டமாக பிரிந்த மானிட சமுதாயம் சமையல் வேலைக்கு, தச்சு வேலைக்கு, பொன் வேலைக்கு, விவசாய வேலைக்கு, இன்னும் பல வேலைகளை குழுக்களாக பிரிந்து எல்லா வேலையும் செய்து இன்பமாக வாழ முன்னோர் பிரித்தனர். இதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே உயர்ந்த குலத்தோர் அந்தனர், வாணிபம் செய்பவர் வைசியர், வேளாண்மை செய்பவர் வேளாளர், தொழில் செய்பவர் சூத்திரர் தாழ்ந்த குலம் என்கின்றனர். இதனால் குறிக்கப்பட்டதெனில் ஆசிரமம் வாழ்க்கை நிலையால் அது பிரம்மச்சரியம், கிர்கஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசம். இது ஒரு கலை. குறிப்பிட்ட பாடம் பொருள் சொன்னது. ஆனால் தமிழருக்கு தெரியாது. பின்னர் மெதுவாக அறிவார்கள். எந்த நிலை அனுபவம்? அந்த அனுபவமே வேத ஆகமமானது. மனித பிறப்பினால் வருணம் ஆசிரமும் கூறப்பட்டது. நம் பெருமான் சுத்த சன்மார்க்க தடை பிறப்பின் அடிப்படையில் ஜாதி எனவும் தொழில் அடிப்படையில் ஜாதி எனவும் பேசப்படுகிறது. தமிழர் வாழ்வில் இது கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் கடவுளார் செய்தொழிலால் வேற்றுப்படுகிறது என தெளிவாக கூறிவிட்டார். இவை யாவும் உயிர் இரக்கத்துக்கு தடை. அதனால்தான் பெருமான் அருள்விளக்கமாலை 85ஆம் பாடலில் நால்வருணம் ஆசிரமம் ஆச்சாரம் முதலிய நவீன்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே, மேல்வருணம் தோல்வண்ணம் கண்டறிவார் இளைஞி விழித்து இது வார் என்று எனக்கு செப்பிய சர்க்குருவே என்கின்றார். பிற உயிரை கொல்லாது உண்ணாது உடையோர் உயர்ந்த குலம். இதனை அருள்விளக்கமாலை 71ஆம் பாடலில் உயிர்கொலையும் புலைவசிப்பும் உடையவர்களெல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர்கள் புறவினத்தார் என்கின்றார். இந்த ஜாதி குலம் எப்ப ஒளிந்து ஜோதியே துணை அறிவால் கடவுளை அறியும் அறிவு என்று வருமோ என சிவனேசவென்ப 5வது பாடலில் முதல் திறமுறையில் பாடுகிறார் குருநாதர். அப்பா உன் சித்தம் அறியேன், எனக்கு அம்மை அப்பா நின் அருளன்றி யார் கண்டாய். அப்பா உன் சித்தம் அறியேன், எனக்கு அம்மை அப்பா நின் அருளன்றி யார் கண்டாய். இப்பாரில் ஜாதி உருவாக்கும் தலையவிழ்த்து தன்மையாமாம் ஜோதி உருவாக்கும் துணை என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார். பிறக்கும்போது எல்லா குழந்தையும் ஒரே ஆஸ்பத்திரியில் தான் பிறக்கிறது. ஜாதிக்கு என தனியாக ஆஸ்பத்திரியாக வைத்துள்ளார்கள். ஆனால் இறந்தவுடன் ஏன் மாறுபடுகிறது? இதெல்லாம் எல்லாம் உள்ள தனித்தலைமை கடவுள் சமாதி வற்புறுத்தலில் கூறியபடி
நடைபெற சுத்த சன்மார்க்க சாதுக்கள் இறைவனிடம் விண்ணப்பம் செய்வோம். சமய குழியிலே இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், சைன மதம் மதத்திலிருந்து சமயம் பிரிகிறது. அது பிள்ளையார், முருகன், சூரியன், சக்தி, விஷ்ணு, சிவன் என பிரிகிறது. நம் பெருமான் இயற்கை உண்மை கடவுள் ஒருவரே. அவர் அருட்பெருஞ்சுதியார். அவரை உரைநடை பகுதி 18 மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது என்ற தலைப்பில் பக்கம் 370 கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபமாக ஆலயமாக மனிதர் தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் என குறிப்பிடுகிறார். மேலும் பெருமான் நடராஜபதி மாலை 27ஆம் பாடலில் பேருற்ற உலகிலூறு சமய மத நெறியலாம் பேய்பிடிப்புற்று பிச்சு வில்லை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போரிட்டு இறந்து வீண் போயினர். காரணம், வலுவான மதம் எளிமையான மதத்தை தன்னை சார வலியுறுத்தியது. ஏற்கவில்லை எனில் கொன்று குவித்தான். மேலும் 98 சர்க்குருமணி மாலை 42ஆம் பாடலில் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஊர் பவநெறி உலக நெறி பரவியது, அதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்திறந்து உலகோர் சிறியிருள் அடைந்தனர் என்கின்றார். மேலும் 33,765ஆம் பாடலில் இருட்சாதி சாத்திர தத்துவ சாத்திர குப்பை இருவாய்க்கு புன்சை எரிவில் போட்டு மருட்சாதி சமயங்கள் மதங்கள் ஆசிரம வழக்கமெல்லாம் குழி கொட்டி மண்மூடி போட்டு குழிக்குள்ள கொட்டி மண்மூடி போட்டு மூடவும் என சாபமே இடுகிறார். மேலும் 3466ஆம் பாடலில் கலை உரைத்த கற்பனை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்கின்றார். கருத்து ஊன்ற வீண் பொழுது நிலத்திலே நான் ஏன் பிறந்தேன், என்ன காரணம் தெரியாது. காலத்தை வீணாக போக்கி உலகில் மெய்போல உள்ள பொய்யான மண் பெண் பொன் மீது மயங்கி உரிமை பறிபோகும். உடைமை ஒரு காலத்திலும் பறிபோகாது. உரிமையை உடைமையாக்க வழி தெரியாது ஏமாந்து நிற்கின்றனர். நிற்க நான் மோந்து வளத்திலே உனது வசத்திலே நின்றேன். வளத்திலே உனது வசத்திலே நின்றேன். 67 சக்தி துதி முதல் பாடலில் ஜோதி கொடியே ஆனந்த சொர்ப கொடியே ஜோதியுரு பாதி கொடியே ஜோதி வள பாக கொடியே என என்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே. ஜோதி கொடியே பேரொளி மயமானது. ஆனந்த சொர்ப கொடியே இன்பம் பூரண நிறைவானது. ஜோதியும் அதன் அருளும் வளம். அதனால்தான் ஜோதி வள பாகக்கொடியே. பேராற்றல் இடம் தன்னை ஈன்று எடுத்த அன்னை. ஜோதி வள பாகக்கொடியே 4 கூறி 5 என ஈன்ற ஆதிக்கொடியே. 6 உலகு கட்டி ஆளும் கொடியே. உலகத்தில் உள்ள உலக உயிர்கள் திரளை எல்லாம் உள்நின்று இறைவன் இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது. இது ஆண்மனு அகரம் இறை அம்சம். இடம் என்பது மனக்காரகன், ஆற்றல், செயல்பாடு, காற்றின் இயக்கம். வளம் என்பது அறிவுக்காரகன், ஒளி, வெளிச்சம், விளக்கம், ஞானம், தெளிவு, அருள். இவை யாவும் வளம். இறைவன் வசம் அருள் உள்ளது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பகுதி 4ஆம் பத்தியில் வளம் அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். இடம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். அதனால் தயவை கொண்டு தெய்வ பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். உவந்த மகிழ்ச்சியோடு. ஜீவகாருண்யம் என்பது இடம், மனதின் செயல்பாடு, காற்றின் இயக்கம். நீ பரோபகாரம் செய்தால் உனக்கு ஆற்றல் கூடுகிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆராய்க்கும் போதே உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் என்கின்றார். ஆக நாம்
அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக நம் தரத்துக்கு தக்கவாறு ஆகாமிய ஆகாரமோ நியதி ஆகாரமோ காலம் உள்ளவரை தினசரி கொள்கையாக கொண்டு ஜீவதேவு புரிய புரிய இறைவனின் உபகார சக்தி இந்த ஆற்றலுடன் கூட ஆன்ம அறிவு கூடும். காற்றின் இயக்கமாகிய இடது மனதின் செயல்பாட்டால் ஒளி இயக்கமாகிய வலது அறிவுடன் கூடுகிறது. இதனை பிரகாசத்துக்குள் பிரகாசம் கடவுள் என்பார் சர்க்குரு. இதனை மெய்யருள் வியப்பில் இடமும் வளமும் இதுவென்று அறியாயிருந்த என்னையே எல்லாம் அறிவித்து இப்போ இடம் ஆன்மா வளமாகிய இறைவனை அடையணும். முன்னாடி இடம் மனசு, வளம் ஆன்மா. இந்த இடத்துல இடம் ஆன்மா, வளமாகிய இறைவனை இது அடையணும். அருள் செய் கருணை என்னையே நடமும் நடம் செய் இடமும் எனக்கு நன்று காட்டிய நடம் மனம் செயலனைத்தும் அருள்வொளியால் காண்க. அவ்வாறு ஜீவதேவு செய்ய நடம் செய்யும் இடம் இறைவர் ஆன்ம ஒளி, ஒளிக்குள் ஒளியாக உள்ளார். ஒளி ஆன்ம ஒளி இயக்க ஜீவ ஒளி, அதாவது காற்றின் இயக்கம் இயங்குகிறது. ஒளி கண்ணில் ஆன்ம அறிவு உள்ளது என்பார் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில். அப்போ கண் தயவாகும் பொழுது ஆன்மா பிரகாசிக்கிறது. கண் தயவாக கல்லாய மனம் கரைய புன்னொழிதான் கண்டது என்பார். புன்னொழி கண்டா கங்குளும் விண்டது என்பார். ஆக இருட்டு போயிட்டே இருக்குங்கிறார். அப்போ இந்த இருட்டு போக போக ஜீவன் உயிருணர்வு பெற்று ஜாதி சமய பேத சங்கற்ப விகற்ப ஆச்சாரம் எல்லாம் போய் எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான், எல்லா உயிரும் ஒன்றுதான், நாம் நம்மால் முடிஞ்ச உதவியை எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் நம்மால் முடிந்ததை செய்வோம் என்ற உணர்வு நாம் தினசரி செய்ய ஆரம்பிக்க இந்த ஆன்மா நெகிழ்ந்து தயவால் மேலேறும். இதனை நம் பெருமான் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து என்பார். இப்போ இறைவன் தான் எல்லா உயிரையும் காப்பாற்றணும். அந்த வேலையை மனம் மகிழ்ந்து உயிரின் முதல் துன்பமாகிய பசியை போக்க பகர வடிவக்குழியில் உள்ள சிகரமாகிய அகரத்து ஆன்மொழி பிரகாசிக்க இவர் உளமாகிய சபையில் இறைவன் அமர்ந்தார். இதனை அகவலிலே சபையெனது உளமென தான் அமர்ந்து எனக்கு எல்லா பாதுகாப்பையும் வழங்கினான் என்கின்றார். நான் செய்த தவம் பண்ணிய தவம் பழித்ததுவே என்கின்றார். இவர் பண்ணிய தவம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இவருடன் கூடியது. இறைவன் இவரும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று இன்று அவர் உள்ளார் மறைந்து நின்று நாம் நன்றாக வாழ நமக்கு எல்லா உதவியும் செய்து நம்மை வாழ வைக்கும் குருநாதன் திருவடி நீடூழி வாழ்க. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.